பேசுற முடியாது முடியாதாமே. என்னடா ஸ்கூல்ல ஓட்ட பஞ்சு மாட்டா நடக்குது? என்னப்பா உலகால நாயகி போய் ஓட விட்டு வேடிக்கை பாக்குறானாப்பா? ஏய் ஆடு மாடு ஐயர் மாதிரி அழிச்சு குடுடா பாவி. தெய்வத்தை போய் அது மாதிரி அடிக்கல. என் அம்மா மூச்சு வாங்கி நிக்குது. அம்மா தோ வர அதோ அக்கடிச்சு விடு. என்ன பண்றான் வாங்க போயா? ஒரு பொம்மை தண்ணி குடிக்க ஆளு கிடையாது. அவன் இல்லாம வெட்டி மலையிட்டான். தெய்வம் மூச்சு வாங்கி தண்ணி கொடுத்தா சொல்லி தவறு. உலகாரம் செல்லியாக விட்டவன் நமது எஜமா வார்த்தையை கேட்டு ஓடினா ஓடுறாளே ஒடியாடுறாளே அப்படி பாவப்பட்டு பரிதாபப்பட்டு. ஆமா அவன் என்ன சொல்லிருக்கான்? பானான்னு சொல்லிடணும். வேண்டாம் எஜமானிக்காரி சந்திரசேகர வார்த்தையை கேட்டவர்களோ நான் தனி சொல்லக்கூடாது. சொல்லிடணும். சாமி கல்ல நாட்டு பாத்துக்க. கட்சியில சேர்ப்பு அங்க போ. இல்லையா அங்கிருந்து போய் அவனை ஜூம் பண்ணாத. எனது கட்சனை எனது தோரணை எப்படி இருக்குது? அப்பா இவ பச்சை பாப்பா எடுக்கிற மாமுனி செம்முனி மெரிக்கிறா பாய். ராத்திரில தனியா போவாத குழந்தைங்க பார்த்தா மெண்டிடும். டேய் நான் நாடா மாமுனி செம்முனியா? நாய் உனி. டேய் டேய் புஷி யார் புஷி? டேய் வேலை செய்துடா. வேலை செய்துடா. நீ வேலை செய்துடா. டேய் முன்னேத்துல வாங்கி வச்சது இப்ப வேலை செய்துடா. ஏண்டா முன்னேத்துல வாங்கி வச்சது இப்ப வேலை செய்துனா மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏண்டா குடிச்சு குடிச்சு உடம்பு கத்துக்கிற குடிகார நாய்களே. மகாபிரபு நீங்க இங்க இருக்கீங்களா? ஐயோ எங்கேயுமே சாப்பிடவே மாட்டாங்க அம்மா. அப்படியே கிளாஸ்ல ஊத்தி பின்னால இப்படி தூக்கி கடாச்சு வந்துருவான். போய் வெளியிட்ட மாற ரமேஷ் அண்ணா எங்க ஒருத்தி கேள 230 ரூபாய் வந்தா கூட பரவாயில்ல. டேய் அதேடா அப்பா. ஏண்டா அத பத்தி நான் சொன்னேன். டேய் வேலை செய்துடா. வேலை செய்துடா. வேலை செய்துடா. காட யாரும் கேப்பற டெய்லி வாங்கணும். காக்க போய் கேட்டா 230 ரூபாய்ன்றான்டா. 230 ரூபாய்ன்றானா? இவன் நான் சொல்றேன். அடடா ரேட் ஏறி போச்சு. எவ்வளவுப்பா? 10 ரூபாய் அதிகமா போச்சு இப்போ. ஒரு காட்டு 300 ரூபாய் இப்போ. எவ்வளவு? 300 ரூபாய். எய்ட்ஸ் வந்தா சாவ பாரு நீ. அதுவா? ஏண்டா டேய் ஓய் வேலை செய்துடா. ஆமா மந்திர கோல் வேலை செய்தியா? மந்திர கோல். மந்திர கோல். அது எதுடா? மந்திர கோலுங்க. டேய் இன்னத்துல எடுத்து வந்து இப்ப வேலை செய்யுது. அப்படி விளக்கமா சொல்லி மக்களுக்கு புரியட்டும். ஆமா. டேய் உலகாலும் நாயகி செல்லி வச்சியா? நான் வரேன் வேலை செய்து அனைத்து என்ன செய்வது தெரியுமா? உன் ஆலயத்திலே பக்தர் கூட்டம் அனைவரும் ஆண் என்று பாராமல், பெண் என்று பாராமல், கண் என்று பாராமல், முன் என்று பாராமல், தேர் என்று பாராமல், தகுதி என்று பாராமல், கோவிந்தா 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 ஊரண்டு வேரண்டு ஊரண்டு வேரண்டு ஊரண்டு வேரண்டு உன் ஆலயத்தை சுத்தி அங்கப்பிரசம் செய்கிறார்களே அதுபோல் இந்த சந்திரசேகர் நயனார் தான் தெய்வம் நினைத்துக் கொண்டு அப்படியே உண்டு பண்ணி வாரியா வரா இருமாடு கருவில உனக்கு என்ன பிரச்சனை? ஏதோ பொம்பளை தான் அங்க ஏந்து ஓடியாச்சு போச்சு.
ஏன்னா ரமேஷனா இவன் தான் வர நீங்களும் சொல்றது இல்ல. தொப்ப வீந்து போய் சாமி ஏற முடியாது, நானே ஸ்டேஜ்ல ஏறுறேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டி வேற. ஏய் என்னடா நினைச்சீடா? தலா நம்ம ஆள்டா வா வா. வாட்டர் பத்தி வச்சா உனக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆட்டா மூட வரடா. தாயே இந்த பாலல முடிமேல வந்து ஆர்த்தி யாருமா? ஈரம் வேணும்டா. ஈரம் வேணுமா? ஈரம் வேணும்னா ஆடும். ஏய் அதே கடாங்க. சின்னஞ்சிரு பாலல மேல வந்து நீ உன் பேர் உருக்கறியாடா? தெரியாதா? அட அம்மா. அம்மாவா? தெரியாதா? அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாழிகை விலக கூடிய சூத்து காட்டு மாரியா. மாரியா தண்ணி சூப்பர் மாரியா கொடுடா. புது ரகம். மா நீ மட்டும் தண்ணி வந்துறியாமா? என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி 7 பேர். 7 பேரா? ஆமா. 7 பேருக்கு சொல்ற நீ மட்டும் வந்துறியா? நீங்க 6 பேர் எங்க? தலைவிட்டு கடி நன்னட போயிடுறாங்க. ஆளு பட்டவரா இருக்கா? பாதி பேர் கம்பெனியார வாரி போடுறோம், பாதி பேர் ஏரி வேலி போடுறாங்க. அதனால நாங்க இறங்கிட்டேன் அதுல. அக்கா தங்கச்சி நீங்க இறங்கிட்டுக்கா? ஆமாண்டா. அம்மா தாயே ஓட்ட பூஜைல ஏறுதானா? என்னப்பா தாயடா? நீங்க பெரிய குறைய வச்சிட்டீங்கடா பாய்வோ. பரவாயில்ல இல்லம்மா வவா மீன். டேய் கம்யூனிட்டியா குறைடா. மீன் சாப்பிட்டியா தெரியாது சொல்றேன். என்னடா? என்ன வருஷம் நடக்குது? 24 24 கால போகல எல்லாத்தையும் மாத்தணும்டா. யார் மாத்தலான்ற? ஏய் பழமைகளா மாத்தணும். பழமை மாத்தணுமா? வருஷம் ஃபுல்லா கூழ் ஊத்திங்கறீங்கல்ல. பழமை அதானமா ஊத்துவா, கூழ் ஊத்துவா, வெங்காயம் வெட்டி போடுவா, தயிர் ஊத்துவா. ஆதால சளி புடிச்சுச்சுனா ஏன் ஹாஸ்பிடல்ல வந்து ஓடுறானே? ஆக்சன் பயன்படுற மாத்திரை வைப்பாங்களா? போயிட்டு வைக்கிறீல்ல பக்கத்துல வைக்கிறது இல்லையா? வருஷம் ஃபுல்லா கூழ் ஊத்திங்கறீங்கல்ல. ஒரு வருஷம் மாத்தி ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு எக் ரைஸ், ஒரு இட்லி, வடை, பூரி, பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம் போடுங்கடா பாய்வோ. ஆத்தா இதெல்லாம் கேக்குறா? என்னையா வேணா? பழமைலாம் மாத்தி சொல்றீங்க, வாயால சாப்பிட்டு பதிலா பின்னால துணுவான்றா? மூணுல சாப்பிடுவாங்க. கை அடிபட்டா புல்ல தான் சாப்பிடணும். சரி அதுவே சாப்பிடு. பின்ன பெண்ண ஒரு வருஷம் போல ஒரு கோயில் உள்ள உட்கார வைக்கிறீங்க. சொல்லக்கூடாதுமா, வருடத்துக்கு ஒரு முறை கோயில இருந்து வெளியே கொண்டு வந்து இந்த பச்சையா பூவால கரை செஞ்சு ரதத்துல அமர வச்சு வீதி வீதியா வர வரமாமா. வர வரல அவன் ஜவுகுறதுக்கு பரபரா நிச்சிரு வரீங்க, பரபரா நிச்சிரு வரீங்க. என்ன பெண்ண என்னடா அது என்ன உனக்கு கேக்குறான்? இல்ல நான் உன்னோட கேக்குறேன் பாரு. டேய் எனக்கு கேக்க வருதுடா, எனக்கு டென்ஷன் ஆகுது எனக்கு. அம்மா அப்புறம் ரசமா உட்கார்ந்து நிக்கிறேன் நான். நீ கேக்குறா நான் போயிடுவோம். ஊரை போட்டு பூத்துக்கு தலைமையில உட்கார வைக்கிறீங்க. ஐயம்மா டாங்கின்னு வர்றதுன்னு சுமக்கலாம்டா. சைடுல முருங்கை மரம் தான், முள்ளொலி மரம் பாக்குறீங்களா? அவன் ஜெயித்து பரபராணிச்சு போறீங்க, பரபராணிச்சு வரீங்க. இதுல வர வீட்டு கூட்டுக்கிட்டே மத்த பிரிவு நான் குத்துக்கிறேன் வீட்டா சாமி நெஞ்சிடறாங்க. கேடா பாய் புரியுங்க காயா புரியுறீங்க, குட்டு விட்டு தாக்கா அறங்கறீங்க. நாளை குடிச்சிட்டாங்களா வீதி வரடா, நாளை கூட்ட நம்பிக்கை இருக்கட்டா. இனிமே ஆட்டாட முட்டடா அவன் குடிச்சிட்டு வந்து பின்னால கொச்சல் குத்துட்டா என்னடா ஆட்டிடே மலர் போட்டு உட்காந்துக்கிறேன் தெரியுமாடா. என்ன பெண்ண ரொம்ப தகிச்சு உட்காந்துக்கிறேன் தெரியுமா நானு? ஆட்டக்கார நிம்மதி ஆட்டாட விடுறீங்க ஆடா நீங்க. இந்த பக்கம் ஓட்ட குச்சி விட்டு லபாலமான வச்சுக்கிறான், குச்சி விட்டு லபாலமான வச்சுக்கிறான். எப்படியா தொழில் செய்வான்? ஒரு 10 ஊர் சேனல் ஆட்ட பார்க்க வந்துக்குதுன்னா நம்ம ஊரை வச்சு கேவலமா பேச மாட்டாடா. அந்த கேவலமா பேசுற வார்த்தை ஏன் வரணும்? நாளைக்கு குடிச்சுட்டு வீண் கடனா இன்னைக்கு ஏன் குடிக்கிறீங்க? நீங்க திருவிழா செய்யணும்னா அழகா செய்யணும்டா. பார்த்த பரவாயில்ல, அந்த ஊர்ல திருவிழா செய்யணும் இந்த போல ஆடம்பரமா பண்ணாங்க அப்படின்னு ஒரு பேர் வரணும்டா. பூவரச சாமி என்னத்துக்கு குடியை பத்தி இவ்வளவு விளக்கம் விசேஷனா லீவ் போட்டு குடிச்சிட்டு அமலம் பண்றவங்க ஒரு ஆள் இருக்கணும்டா. ஊர்ல ஒரு குடிகார மட்டும் தான் இருக்கணும். அப்படி குடிக்காம ஏய் ஆட்டாடா வந்து குடிகாரன் ஏன் பேசுறா? நம்மள வாயில போட்டு கூடுவோம் என்ன பேசணும் சாமி ஆத்தான் சொல்ற தண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறவங்க ஆத்தா வந்து எப்படி அதெல்லாம் என்ன கிண்டல் பண்றது வர்றாங்களா? அது மாதிரி ஆரம்பத்துல ஒன்றும் அப்படியே ஓ பத்தியாம பார்த்தாங்க ஆளை காணும் கொஞ்ச நேரத்துல. ஆனா இனிமே யாரும் போட்டோம் மொத்த பேர் வாயில போட்டு கூடுவோம். ஏய் ஆத்தால கிண்டல் செய்யக்கூடாது. ஆமா கோயில் கட்டுறீங்களா எல்லாம் போடுறீங்களா? உள்ள ஒரு ஏசி போடுறீங்களா, பேன் போடுறீங்களா? திடீர்னு ஆத்தாளுக்கு போர் வச்சா சீரியல் பார்த்து ஒரு டிவிக்கு தாரா? டேய் ஆத்தா கூட போறீங்களா? உங்களுக்கு போர் அடிமா எனக்கு அடிக்காதா? எல்ஜி வாங்கிடா. எல்ஜி வாங்கி சண்டி வச்சு விட்டுருங்க. அதோட சுவிட்ச் எல்சிடி இல்லடா எல்இடிடா. ஆமா கம்பெனி பேர் சொல்றேன்டா எல்சின்னு. உட்கார வச்சீங்கன்னா சண்டி போட்டு விட்டீங்கன்னா நான் பாட்டு போட்டு கம்முன்னு உட்காந்துருவோம். போரே அடிக்காது. ஆமாடா
ஆத்தா உண்டிடா ஆடம்பரமா எனக்கு நகை புடவெல்லாம் செய்யணும் எல்லாமே அதுக்கு தான் உண்டி வச்சுக்கிட்டு நீ ரொம்ப ஓவரா போறா சந்தோஷம் நீ வந்துடல சீக்கிரம் மலையாதமா கொஞ்ச நேரத்துல பின்னால மலையை வச்சுருவாரு முதல்ல மலை அவரு 8 மணி வரைக்கும் மழையே ஏறாது சரித்த மாதிரி ஏன் இருந்தாங்கடாடி ஆமா ஆபரேட்டர் எங்கேயுமே வச்சாருமா ஏன் எங்க வச்சாரு திருப்பி நான் கொடுங்கடா எனக்கு வந்தனா ஐயா பெரிய பழமா தருவார் சரி பாருமா பாருங்க சகலக பேபி லவ் பண்ணது ஹோலையோ வாங்க கோனலையோ ஆத்தா பாரு சகலக்கா பேபி ஏன் டாடி நான் பாவம் குழந்தைங்களாம் தூங்கி வந்தது அந்த பசங்க கூட ஏபி எதுக்கா இருக்கு தெரியுமா இந்த பக்கம் இந்த சாமி வருமா நம்ம இப்படி ஓடலாமா இல்ல அந்த பக்கம் இந்த சாமி வருமா நம்ம அப்படி ஓடலாமா பார்த்து பயந்து செஞ்சிருந்தா ஏற்கனவே கையை வச்சு பட்டப்பாடு வலி வேதனை எனக்கு தாண்டா தெரியும் பொய் சொல்லிதான் நாடகம் நடத்த அவசியம் இல்ல. அந்த தம்பி சொல்றது அத்தனை உண்மைங்க. அந்த கோவில்ல அங்காளம்மன் கோவில்ல அந்த கோவில்ல குறி சொல்ற தாய் பழகுறாரு. 60 வயசு இருக்கும். தம்பி அந்த தெய்வம் வந்ததை பயந்து ஓடினாரு. ஒரு கட்டு விழுந்துட்டாரு. உடனே கை பெருசா வீங்கச்சு இது கை உடஞ்சதா எனக்கு தெரியல. தம்பி வழி பொறுத்து ஆடிட்டாரு. அன்னைக்கு சென்னை எம்ஜிஆர் நகர் நாடகம் 6 மணில நாடகம் ஆரம்பிச்சு பணம் எல்லாம் முடிச்சிருந்தோம் ஐயா. கொரோனா போலீஸ் பர்மிஷன் கொடுக்கணும்னு நாங்க திண்டிவனத்துல அப்படியே போயிட்டோம். தம்பி இறங்கிட்டு நீ வீட்டுக்கு போய் பாருப்பான்னு நாங்க மதியம் போய் அங்க சாப்பிடறதுக்குள்ள தம்பி போன் பண்றாங்க. அண்ணா கை உடஞ்சிருக்கனால எங்க மனசு பதைச்சு போச்சு. ஏன்னா கதாநாயகம் வில்ல வேஷம் எல்லா வேஷம் ஆடக்கூடிய தம்பி. அது இல்லாம வீட்டுக்கு ஒரே பிள்ளைங்க. ஏன்னா இந்த கிராமத்துக்கு கூட ஒரு சொந்தக்காரர் இருக்காங்க. அப்படியே ஒரே பிள்ளை என்னதான் பதில் சொல்றதுன்னு தெரியாம நாரம் முடிச்சு வீட்டு போய் ஒரு பாக்குறோம். இவருடைய வரியை எங்களுக்கு பெருசா தெரியல. ஏன்னா பெற்ற தாய்க்கு தான் பிள்ளைனுடைய அருமை தெரியும். அவங்களுடைய அம்மாவுடைய கண்ணிற்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. கட்டிட்டு 6 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரே கையில அதே கையில சாப்பிட்டு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பரவாயில்லப்பா நமது காம்பட்டி கிராமத்துல நம்மளை பத்தி பெருமையா சொல்றாரு. பெட்டிக்காரன் கேட்டுக்கிறாரு. உங்களை யாருன்னா கேட்டாங்களா? ஒரே கேட்டு சாப்பிட்டு ஒரே மூணாவது கை மறைச்சுன்னு வந்தா உங்களை சொல்லி தவறு இல்லை. இவன் வராம இருந்தா அவர் சொல்லுவாரா? ஐயா 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 தொப்புள் வரல ஒரு ஆடாம ஐயா எழுந்துருங்க ஐயா. ஐயா புது செயல போட்டுக்கிறாரு. பெரிய ஆளா இருக்கும் ஐயா. யார் ஐயா நீங்க? ஊர கவுண்டரு. ஓ தர்மகத்தா. ஆமா ஐயா நாட்டாமக்காரா? ஆமா ஆமா ஐயா. எதுக்கு தாம்பரம் கொடுக்கவா? ஆமா என்ன தேதி? எந்த தேதி? தை 39. தை 30. ஐயா தை 49 ஐயா காலி. அதுக்கு மேல லூஸ் பண்ணுது. 49. ஆமா ஐயா. நாவல் ஆடுவீங்களா? நாவல் ஒரு 30 கதைக்கு மேல இருக்குது ஐயா. புராண கடவுளுடைய அனுகிரகத்துல கிராம பொதுமக்களுடைய அனுகிரகத்துல எல்லா புராணமும் ஆடுறோம். இந்த கோட்டை பண்ணி நல்லா செய்யறானா? ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா செய்யறாருங்க. எடுக்கூடாது ஐயா. தீட்டு போட்டு போச்சு அப்படியா? ஐயா ஏந்திருங்க ஐயா. தாம்பரம் வந்துறீங்களா? நான் உங்களுக்கு கூலிங் சொல்றேன். ஆமா ஒரு பாட்டு வாடியா வரா வர அண்ணாமலையா சிவமயமாக தெரிகிறது. சிவயோகம் வருகிறது.
யாராவா ஓ நானா புள்ள பிடிக்கிறேன் நானு என்ன சார் போய் வர ஆ ஏய் தண்ணி குடிக்கலான்னு உள்ள போய் வரேன் நான் மூத்திரமா குடியில நான் சொல்ல மாட்டேன் குடிக்கியா வா உலகாக நாய் செல்லி வச்சா இவர் இந்த குளத்துல இவளை பார்க்கும்போது என் மனசுக்கு என்னடா வேப்பல அது என்னடா நீங்க அண்ணன் வேப்பல காம்பு அது சாமந்தி பூ அதுக்கு அண்ணன் ரோ சிசியா வா போ வெட்டி மறக்கல கருத்துல சொர்வத்தை படிச்சு யாரும் சொத்தை செய்ய முடியாது நிறுத்துங்க ஏண்டா நான் என்னடா சொன்ன நானு கரத்திலே துறவத்தை பிடிச்சி இலத்த சுத்த செடி நான் பாடுறா பாரு பாட்டு அநியாயம் அநியாயம் சாமி நீயா பாட ஏன் பாடலை கேட்ட உடனே ஏன் குரவலத்தை கேட்ட உடனே ஆமா உன் செவிதில் தேன் வந்து பாய்கிறதா இரும்பு காசு காதல குத்துற மெருக்குறா பாய் டெய்லி கேட்டுக்கறேன் இந்த குரல எங்கடா எங்க கேட்டிருப்பாங்க பயணிகள் கவனத்திற்கு சென்னை டு திருச்சி செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. பயணிகள் அதை ஏறி பயணம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை டு திருச்சி ஜோலி பள்ளி எப்ப வாலியா வாலிங்க வாலியா அப்புறம் இளைஞல வாலி
பாதர் பாதங்களை வலிக்குன்னு சொல்லிட்டு என்ன ஒரு மரியாதை சிம்மாசனத்தை எடுத்து போடுறான் கணக்கு பிள்ளை. எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தா நான் அமரக்கூடிய நேரத்தில் எடுத்தது மட்டும் இல்லாம எப்படி உறங்குறான் மாதிரி எல்லைகள் நாய் உக்காணுங்கிற மாதிரி என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறா. இத்தனை நாள் எங்கடா இருந்த போடா என்ன மைசூர்ல என்னங்க ஐயா ஐயா யார் ஐயா யார் ஐயா நீங்க? பெரிய சூரவாசகர். பெரிய சூரவாசகர்னா கிணத்துலயா? ஐயா யார் ஐயா நீங்க? நம்மேடு பாஸ்கர். பார்த்தால் தெரியவில்லையே. என்னடா? இப்ப தெரியுது. நல்லா கோயில் கிருஷ்ணாவரம் போனா சொல்ல மாட்டீங்களே. டேமேஜ். ஐயா சரி நீங்க சூரவாசகர்ன்றீங்களா? ஒரு பாட்டு பாருங்க. அண்டவரடா அட்டி பத்து கட்டாட்டமா ஒளியா. ஐயா பாட்டு பாடுறீங்களே எப்ப பாட்டு? பாட்டா? இது பாட்டா? ஆமா. வசனம் ஒன்னு பேசுங்க. அந்த பிரசன்ன ஊக்கு தாரா முத்தலங்க. ஊவாடா. கடபர சொருட்டு போடு. கடபர சொருட்டு போடு. பாட்டு பாடுறா வசனம் பேசுற பாட்டு பாடுற சூரன். சும்மா பலான்னு இருக்க வேண்டும். ஐயா நான் சொன்னேன் தரையெல்லாம் பலபலான்னு இருக்க வேண்டும். ஏய் அது வாய்ஸ் அந்த மாதிரி வரும். போட்டு நான் உட்காந்து என்ன வேட்டி மலக்கிறேன் கட்டதானா போட்டுக்கிறா என்னடா புதுதா கலர் கட்டதானா எப்படி போடுவாங்க முன்ன வரது பின்னாடி போட்டு பின்னாடி வரது முன்னாடி போட்டு. ஓ மை காட் வர நீ வாதாள் மன்னனாய் மாறி கொண்டிருக்கிறாய். பேச தண்ணி மாதிரி பெரிய ஆத்துறானுங்களே இல்லையா? யார் பெரிய யாத்திராங்களா? இந்த யாத்திரை வேற யாராவது டேய் அழகா சுத்த செய்து விட்டா. என்ன தூக்குடா? டேய் டேய் என்னடா இது? என்னடா இது? என்னங்க இது? டேய் அது என்னடா? அண்ணனே சாக்கோபார் கவர். டேய் செருப்புடா. யாரா செருப்புடா? டேய் செருப்பே. டேய் யாரா டேய் செருப்பு? டேய் செருப்பே. ஐ சிமெண்ட் கோனி ஐயா கால் நீட்டிக்கிட்டு அதை போட்டு உட்காந்துக்கிறாரு. நம்ம யூடியூப் காரங்க வயிறு எடுத்தாந்து சுத்தி சிஷ்யா வா ராஜா போமா உள்ள போய் உட்காரு. இது குழந்தைங்களுக்கு தான் சொல்றல. ஆமா அந்த பாய்னி போடுற அதிக நாலு பேர் அதை சொல்லுவாங்களே அது என்னவோ வாயில வராத விடுங்க. ஏய் எனக்கு உரியது ஆயிரம் எப்படி கத்திருக்கிறது? என்ன முக்குனாலும் எனக்கு உரிதானது. ஆமா. 1000 நிலம் எப்படி காய்ச்சலுக்கு இருக்கலாமா? இருக்கலாமா? இந்த 1000 இறைச்சி ஒரே நாள் நீர் இறைச்சி ஒரே நாள் உழுது ஒரே நாள் விதவிட்டு ஒரே நாள் நாட்டு ஒரே நாள் நடவடிக்கை ஒரே நாள் கலைப்பது ஒரே நாள் விளைய செய்தி ஒரே நாள் அறுவடை செய்தி அனைத்தும் எங்க செய்ய முடியாது. ஐயா
புல்லாங்குழை கொடுத்த மூங்கில்களே எங்க புருஷோத்தமன் பாடுங்களே. அறிவு ஜெயலடா உங்களா பெருமைக்கு பூச்சினா கடையை காய்ச்சி ஊற்ற ஒரு பொருளா கட்டிங் சேவிங் முடிஞ்சது தலை பேஸ் வாஷ் பண்ணுமா தலை உனக்கு எந்த ரெண்டு டேய் என்ன பண்ண கட்டிங் சேவிங் கட்டிங்க ஏன் முடியல அதெல்லாம் போத்து முன்னாடி கோயில்கள் கூட வேறு அதெல்லாம் போத்து ஆனா சேவிங் பண்ண பாடுறாடு என் முகத்தை வச்சு பண்ற ஜப்பான் சேவிங் ஜப்பான் சேவிங் அடியில் எல்லாரும் கூட தொழிற்சாலை காசு கொடுக்கட்டும் எவ்வளவு ஆச்சு 250 200 200 கூத்துவானா ஒரு புண்ணாகவானா அந்த ஆலியானா பூவரசா டேய் கட்சியத்துல ஒரு அச்சு நவுத்தி கடை வச்சுட்டு வந்து ஓடி போடு என்னடா விஷயம் எங்கடா போற போராட்டமா மனுஷன கல்லால செஞ்சு வச்சுக்கிட்டேன் 10 மால் இருந்து வாங்கிடுறியா எம்போயா வாங்குவான் ஜாட்டில அடி வாங்க மாட்டீங்களோ ஒரு அளவுதான் நான் அவன் இஷ்டத்துக்கு நான் வச்சுக்கலாம் பார்த்தேன் கஷ்டப்படல என்ன கஷ்டப்படுறேன் உட்காந்து கிக்கு புக்கு நம்பிங்கிறான் என்ன ஒருத்தர் டொக்கு புக்கு வச்சுக்கிறான் இங்க ஒரு தேவடி அவன் குண்டா தாளம் போட்டு எங்க போட்டான் நீங்க மசான கொள்ள தானே டே கோயிச்சாமியா எங்கடா போய் சுத்திட்டு வர்ற அவடா டே பெரிய ஐகு நினைப்பு அவளுக்கு உங்க அம்மா சா வச்சிடுறவா முக்காடு வர போட்டுன்னு வர ஐக வர பாத்துறாங்களா முக்காடு ஒக்காளா ஓய் வந்து வாங்கி பாரியா கஷ்டம் தெரியும் அவன் சௌகரியத்துக்கு போய் உக்காந்து நின்னா என்ன குரல் விடுற கல்லு போடுறாங்க ஏன்னு ஓடி விடு என்ன கஷ்டம் உக்காந்து தொக்கு புக்கு அடிக்கிறது கஷ்டமா இருக்கா வந்து ஜாத்தியால வாங்கி பாரு கஷ்டம் தெரியும் தண்ணி விடு இப்ப பேசு ராஜா ஆட்டத்துக்கு வர முடியும் என்ன நீ பண்ணுவோம் வரத கம்பள 5 லட்சம் கட்டிட்டு போ எவ்வளோ 5 லட்சம் பந்து யாரு வச்சுன்னு குத்த நீ ஏல கேளமா டெல்மி ஏன்னா ஆரணி ரோஜா நாடகம் படத்துக்கு அவனை கூட சேர்த்து லாட்டு லபு தேசு ஒரு சேர்த்துட்டாரு போடா போல என் கஷ்டம் எல்லாம் டேய் யாரு என்ன கேட்ட அவரை பிடிக்கிறான பணத்தை யாரு வச்சுன்னு குத்திங்க பணத்தை யாரு வச்சு கொடுத்தனா கேட்ட பணத்தை நான் உம்மால வச்சுதான் கொடுத்தேன் சத்தியமா உண்மை தாங்க பொய் சொல்ல மாட்டேன் நான் இருட்டு தலைமால வச்சுன்னு சொல்றேன் நான் எங்க அம்மால வச்சுதானே பணம் கொடுத்தா ஆமா உங்க அம்மால வச்சுதான் எங்க அம்மால வச்சு ஆமா நான் உங்க அம்மால வச்சுதான் கொடுத்தேன் அந்த அர்த்தத்துல போதா எங்க அம்மா பக்கத்துல வச்சுதானே பணம் கொடுத்தா ஆமா பணம் வேணுமா போய் எங்க அம்மா மயிறு போடுங்க பணம் கொடுத்தது இல்லாம அது வந்து வர போடணுமா கண்ணா ராஜா குட்டியா செல்ல குட்டியா நில்லு நாடகத்துறை வந்து ரோஜா நாடகம் பூவால் சொன்னா எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட் தேர்வு எத்தனையோ கிராமத்துக்கு தேர்வு எத்தனையோ ரசிகர்கள் வராங்க நல்லா அருமையான சாப்பாடு ஐயா வீட்டு நல்லா மீன் குழம்பு வச்சு வாங்கலாம் போது ஊர் சோறு யாருக்கு ஊத்திச்சுன்னா இவனுக்கு பின்னால் தான் கராச்சு வச்சுக்கலாமா அப்படி சாப்பிடுற இந்த வேலை விட்டு போனா வேற என்ன தொழில் தெரியும் எப்பறம் அந்த குளத்துல நீ போய் வேலையை பாரு ஐயாக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுற கவர்மெண்ட் ஸ்டாஃப் எனக்கு வந்துடுற பாய் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் எனக்கு வந்துடுற போன வாரம் நானும் வேணான்னு சொல்லிட்டேன் பின்ன என்ன படி பத்தி இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் 10வது ஃபெயில் 10வது ஃபெயிலுக்கு கூடாத இருக்கிற எதுபடி எல்லாம் செஞ்சு இந்த ஊரு தலைவர் வச்சுன்னு சாராய கடை வச்சு போச்சுன்னு போகும் போட ஆமா சிறப்பா போயிடும் நல்லா இருக்கலாம் நீ மட்டும் சாராய கடை வச்சு போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் என்ன அதுக்கு சொல்லு இந்த கொட்டையும் கிட்டையும் கட்டி நான் தலையை வச்சு உங்களை ஆனமா 3 டிகிரி முடிச்சுட்டு என்னத்துக்கு தலை ஏத்துற உனக்கு என் கூட வந்துரு உனக்கு பக்கத்துல சால்னா கடை போட்டு உனக்கு என்ன வேலை எனக்கு என்ன வேலை எனக்கு வைக்கிற வேலை உனக்கு நக்கிற வேலை வாங்கி வச்சுக்கிறேன்னு சொன்னான்